கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9 தொடக்கம். கோவையில் ஆகஸ்ட் 9 தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நடப்பாண்டு முதல் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கிய நிலையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 4.64 லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் ரூபாய் 5000. 2022-2023 கல்வியாண்டில் +2 தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விரைவில் ரூபாய் 5000 வழங்கப்பட உள்ளது. மொத்தம் 5.16 லட்சம் பேர் தேர்வான நிலையில் முதல் கட்டமாக 4.64 லட்சம் பேருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதற்கான விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவு செய்யும் பணி நேற்றுடன் முடிந்துள்ளதால் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் விரைவில் 5000 ரூபாய் வைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழக தேர்வர்களுக்கு தமிழகத்தில் தேர்வு மையங்களை தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் ஒதுக்கீடு செய்துள்ளது. 6 கோடி ஆண்டுக்கு முன் உருவாகிய கண்டம் பூமியில் 8வது கண்டம் என்று இருப்பதாக ஸ்வீடனின் உப்சலா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அவர்களது ஆய்வில் ஆர்க்டிக் கடலில் கனடா கிரீன்லாந்து இடையே டேவிஸ் நீரிணை இருக்கும் பகுதியில் 6 கோடி ஆண்டுக்கு முன் உருவாகிய நீளம் 402 கிலோமீட்டர் கொண்ட கண்டம் இருப்பது தெரியவந்துள்ளது. புவித்தட்டுகள் நகர்வதால் ஒரே நிலப்பரப்பு கண்டங்களாக பிரிவதும் ஏற்கனவே இருந்த நிலப்பரப்பு மூழ்குவதும் நடக்கிறது. எஸ்எஸ்சி நிறுவனத்தில் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி மற்றும் கிரேடு டி வேலைவாய்ப்பு 2024. 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். விண்ணப்பங்கள் வரவேற்பு. ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி மற்றும் கிரேடு டி பணிக்கான காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்த அறிவிப்பை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டுள்ளது. மேலும் தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கிரேடு சி கிரேடு டி பணிக்கென மொத்தம் 2006 காலி பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு அல்லது ஏதேனும் ஒன்றில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.ssc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.